ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஹாப்பி மதர்ஸ் டே. ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த இரண்டாம் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். முதலாவது நாம் கர்த்தரை வரவேற்கலாம். எழுந்து நின்று ஒரு நிமிடம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம் கத்தாவே, மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆவியானவரே மை துதிக்கிறோம். பிதாவே மை துதிக்கிறோம் அப்பா. எல்லாரும் ஏகோபித்து ஒரு மனதாய் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை கொஞ்ச நேரம் துதிக்கலாம். அநேகருடைய ஸ்தோத்திரங்களாலே கிருபை பெருகும் என்று சொன்னீரே அப்பா. அப்பா கொஞ்ச நேரம் நல்ல சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்பாவை ஸ்தோத்தரிக்கலாம். அப்பா மை துதிக்கிறோம் கத்தாவே, மை துதிக்கிறோம். பரிசுத்தரே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம் அப்பா. திரியேக தேவனே உம்மை அழைக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே நீர் வருவீராக, கத்தாவே நீர் வருவீராக அப்பா. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஆலயம் கத்தாவே உம்முடைய மகிமையினாலே நிரப்பப்படட்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையின் மகிமை பிரசன்னம் இறங்கி வரட்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் பாடி துதி செய்த வேளையிலே கத்தாவே உம்முடைய மகிமை வெளிப்பட்டது போல கத்தாவே இந்த வேளையிலே அப்பா நாங்கள் பாடி உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துகிற வேளையிலே உங்க மகிமை இறங்கி வரட்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரம் அப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆவியானவரே உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நாம் அப்படியே அமரலாம். சங்கீதம் 64 இப்படியாக சொல்கிறது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். எப்படி பாடணுங்களா? கம்பீரமாய் பாடணுங்களாம். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். இன்னைக்கு மதர்ஸ் டே கொண்டாட வந்திருக்கிறோம். அதோட கூட ப்ளஸ் என்ன செய்யணும்னா அவருடைய மகிமையை நம்ம இன்னைக்கு கொண்டாட போகிறோம். கர்த்தருடைய மகிமை இந்த இடத்துல மகிமையாய் கிருபையாய் எழுந்திருக்கிற தயவாய் எழுந்திருக்கிற தேவனை நாம் பரலோகமே உம்மை துதிப்பதால். கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே நீங்கள் இந்த இடத்துல எழுந்தருளுங்கன்னு என்று சொல்லி நம்ம எல்லாரும் மகிமையாக அவரை கூப்பிட போகிறோம். ஏன்னா அவரை துதிக்கும் போது அவருடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்துல நிறைவாக இறங்கி வரும். நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
எழுந்தருளும் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே எங்கே வாழ்கிறேன் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர் உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா
கர்த்தர் மெய்யாகவே நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஆமென். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது. ஆமென். நான் நிர்மூலகமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. காலைதோறும் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய சமாதானத்தின் கிருபை நம்மளை விட்டு விலகாமல் இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாதுயா. இந்த பாடலை நம் கரங்களை தட்டி பாடுவோம். உங்கள் கிருபை இல்லாமல் வாழ முடியாதுயா. இது வேற நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே,
கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, இயேசுவே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, இயேசுவே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, இயேசுவே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனிதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. கர்த்தரை தங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம், கர்த்தரை தங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் ஆமாதிக்கிறவங்க எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க. ஆமென். நீங்களும் நானும் மிகவும் பாக்கியவான்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ உலகத்தில் இந்த திருப்பூரில் இருக்காங்க. ஆனால் நீங்களும் நானும் தான் மிகவும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபின் தேவனை துணையாக கொண்டு அப்பா இருக்கிற நாம தான் பாக்கியவான்கள். உம்மை நம்ப நான் பாக்கியவான், உம்மை நம்ப நான் பாக்கியவான், உம்மை நம்புகிற நான் தான் பாக்கியவான். இந்த உலகத்தில் வேறு யாருமே பாக்கியவான் கிடையாது. உம்மை நம்புகிற நான் தான் பாக்கியவான். இந்த பாடலை நம்ம கரங்களை தட்டி பாடுவோம்.
வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று கரங்களை தட்டி பாடலாம். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான். ஆமென். கர்த்தாவே, அப்பா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கையின் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் என்று சொன்னவரே, அப்பா, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உண்மையே நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தரை தங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது, பாக்கியம் உள்ளது கர்த்தாவே. அப்படியான இந்த சீரை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே கர்த்தாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. அப்பா, உங்க அன்பு அப்பா எவ்வளவு பெரியது ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலே எங்களை தேர்ந்தெடுத்தீரே ஆண்டவரே, இந்த இடத்துல அழைத்து வந்தீரே ஆண்டவரே. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். சொல்லுங்க, சொல்லுங்க. உண்மையே நான் நம்பி இருக்கேன் ஆண்டவரே. இந்த உலகத்துல நான் வேற யாரையும் நம்பலப்பா, உண்மையே தான்ப்பா நம்புறேன், உங்களை தான்ப்பா நம்புறேன், உங்களை ஒருவரை மாத்திரம் தான் ஆண்டவரே நான் நம்புகிறேன். அப்பா, நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் அப்பா, நீர் போதும், எங்க வாழ்க்கைக்கு நீர் போதும் ஆண்டவரே. நீர் ஒருவர் மாத்திரமே போதும், நீர் ஒருவர் மாத்திரமே போதும். சொல்லுங்க, சொல்லுங்க. அப்பா, நான் உங்களை தான்ப்பா நம்பி இருக்கேன், உங்களை தான்ப்பா நம்பி இருக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, நான் உங்களை தான்ப்பா நம்பி இருக்கிறேன். இந்த காலை வேளையில, இந்த ஆராதனையில உங்களை பார்க்க மாத்திரமே வந்திருக்கேன் ஆண்டவரே, உங்களை மாத்திரமே உயர்த்த வந்திருக்கிறேன் அப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போம், கரங்களை தட்டி, கரங்களை தட்டி அப்பா கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். அப்பா, மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் கர்த்தாவே, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்படியே கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிங்க, ஸ்தோத்தரிங்க அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னும் நல்ல சத்தத்தை உயர்த்தி, இன்னும் நல்ல சத்தத்தை உயர்த்தி அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலை உண்டே கர்த்தாவே. ஆவியானவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி, நன்றி அப்பா.
ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே ஸ்தோத்தரிங்க, ஸ்தோத்தரிங்க. அமைதியாக இருக்காதீங்க அப்பாவை, அமைதியாக இருக்க விடாதீங்க அப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய கரத்தை பிடிக்கிறோம். ஸ்தோத்திரம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே எங்கள். வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. அவன் தன் முகத்தை மூடி 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி 2 செட்டைகளால் பறந்து ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். நாம கூப்பிடுகிற வேளையிலே கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பும், இந்த ஆலயத்தை மூடும். ஆசாரியர்கள் இருக்கக்கூடாத மகிமை, தேவாலயத்தை நிரப்பின மகிமை கர்த்தாவே உம்முடைய தயவு எழுந்தருள்வதாக அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகா பரிசுத்த தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில்
இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறை. நல்ல கரங்களை தட்டி அப்பாவை இன்வைட் பண்ணுவான். வாங்க ஆவியானவரே, வாங்க ஆவியானவரே, அப்பாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி அப்பாவை கூப்பிடுவான். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே, மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. கரங்களை தட்டி அப்பாவை ஸ்தோத்தரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே, ஆவியானவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே, அப்பா மே ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா மே ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த நாளிலே அப்பா நீர் எங்களோடு கூட வந்திருப்பதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 ஆவியானவரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா. உங்கள் கரங்களை பார்க்கும்போது நீர் எங்களை பார்க்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோட பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களை ஆதரிக்கிறவராய், அரவணைக்கிறவராய், நாங்கள் சோர்ந்து போன வேளையிலெல்லாம் அப்பா எங்களை முத்தமிடுகிறவராய், எங்கள் தாயை போல மார்புடையவராய் எங்களை அணைத்து எங்களை பாதுகாக்கிற தேவனே நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய கிருபையினாலே எங்களை மூடி பாதுகாக்கிறவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்கு
வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீ, உம் சிறகாலை மூடி காத்திட்டீ, உம் சிறகாலை மூடி காத்திட்டீ. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கினதே. எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கினதே. நீரன் பக்கத்தில் நான் பயப்படனே, நீரன் பக்கத்தில் நான் பயப்படனே. என் துணையாக இருக்கின்றீரே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஆராதனை, ஆராதனை, அப்பா, அப்பா, உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை, அப்பா, அப்பா, உங்களுக்கு எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். ஸ்தோத்திரம். பாஸ்டம் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஆண்டவர் கரங்களை தட்டி நாம் அவர்களை வரவேற்கலாம். ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்நேற்றின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். அந்த நாளிலே நம்ம அந்நியர் தினமாக தாயார் தினமாக நம்ம கொண்டாடுகிறோம். உண்மையாகவே இது மீண்ட ஆசீர்வாதம். எல்லாருக்கும் தாய் பிடிக்குமா? எல்லாருக்கும் அவங்க அம்மாவை பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். பிள்ளைகளுக்கு அம்மா பிடிக்கலையே, தாய்க்கு பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உண்மை தானே? சந்திர பிள்ளைகள் தாயாரை நேசிக்கல வித தாய் பிள்ளைகளை நேசிப்பாங்க. ஆனால் அம்மாவை பிடிக்காத ஆட்கள் யாருமே உலகத்தில் இருக்கவே முடியாது. தாயின் அன்புக்கு இணை ஏதுமே இல்லை. தாயின் அன்பு மிகவும் விலையேற பெற்ற அன்பு. தன் பிள்ளைகளுக்காக எதையும் செய்வதற்கு தாய் ஆயத்தமாக இருப்பாங்க. உண்மை தானே? அதை ஒத்துக்கிடுறீங்களா? தன் பிள்ளைக்காக எதையும் என்ன செய்வாங்க? ஒரு தாய் செய்வாங்க.
அது மட்டும் இல்லை, தாய் ஒரு பிள்ளைக்காக ஒரு அர்ப்பணிப்புண்டு. தாய் என்ன செய்கிறாங்க, ஒரு குழந்தை கருவில் உருவான நாள்லேருந்து அந்த குழந்தை என்ன செய்கிறாங்க, பத்திரமா பாதுகாத்து தன் ஜீவனை கூட அங்கே பணையம் வைத்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அப்படி தானே? அப்படி பாருங்கள், ஒரு தாயின் அன்புக்கு ஈடாக உலகத்தில் எதுவுமே இல்லை. உலகின் தாயின் அன்பு ஒரு மாறாத அன்பு. ஆமென். அப்போ தாயார் நம்ம உலகத்தில் நம்மளை வெளியே கொண்டு வந்ததே ஒரு தாயார் தான். நமக்கு என்ன செய்கிறது, ஒரு தாய் தான் உலகத்தில் நம்ம என்ன வெளியே கொண்டு வதற்கு ஒரு தாய் தான் நமக்கு என்ன செய்கிறாங்க, உதவுதாக இருக்கிறாங்க. ஒரு சாதாரண எடுத்துக்கிட்டோங்கன்னா, ஒரு சின்ன கை குழந்தை அழுகுது. அழுத என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தராக தூக்கி தூக்கி பார்ப்பாங்க. பாட்டி தூக்குவாங்க, தாத்தா தூக்குவாங்க, அவங்க அப்பாவே தூக்கட்டுமே. ஆனால் அந்த கை குழந்தை என்ன செய்யாது, சில நேரத்தில் அழுகி நிப்பாட்டாது. இதே இது அந்த குழந்தையின் தாய் தூக்கிட்டான்னா அந்த குழந்தை என்ன செய்யும், உடனே அந்த குழந்தையுடைய அழுகை குரல் நின்று விடும். அந்த அப்போ பாருங்க, அந்த தாயினுடைய சுவாசத்தை பார்த்த உடனே, தாயினுடைய அரவணைப்பை பார்த்த உடனே அந்த கை குழந்தை என்ன செஞ்சிடும், உடனே அழுகை நிப்பாட்டிடும். அதை ஒரு தாயானவளுக்குள்ள ஒரு என்ன செய்ய, அப்படிப்பட்ட நல்ல குணத்தை தாயானவளுக்கு கொடுத்திருக்கிறார். அம்மே தாயான அரவணைக்கிறவள், தாயானவள் கண்ணீர் துடைக்கிறவள், தாய் ஒரு போஷிக்கிற ஒரு தாய். அதான் சொல்லணும். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், ஸ்திரியானவள் தன் பிள்ளைகளை, தன் கற்பத்தின் பிள்ளைகளை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு சொல்லிக்கிறது. ஒரு தாயானவன் தன் பிள்ளையை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க, மறக்கவே மாட்டாங்க. தாய் அப்போ வசனமே சொல்லு, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைகளை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அதே ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். ஹல்லேலூயா. ஒரு தாயான அழகாக சொல்கிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல. தாயானவள் ஒரு தேற்றுகிற ஒரு தன்மை ஒரு தாயாரிடம் காணப்படுகிறது. உண்மையாகவே நம்முடைய பெற்றெடுத்த தாயை ஒரு நாள் நம்மளால் மறக்கவே, எத்தனை வயசானாலும் நம்ம பேரம்பத்தி எடுத்தாலும் நம்ம பெற்றெடுத்த தாயை மறக்க முடியுமா? சொல்லுங்கள், எல்லாம் சேர்ந்து தான் சொல்லுங்கள். மறக்கவே முடியாது. இந்த இடத்துல நான் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறேன்னா இதுக்கு காரணம் என் தாயார் தான். அதை நான் உண்மையாகவே சொல்ல முடியும். உண்மையாகவே என் தாய், நாங்கள் 5 பெண் பிள்ளைகள் தான். ஆனால் 5 பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு தாய் உண்மையாக ஒரு அர்ப்பணிப்போடு எங்களை வளர்த்தாங்கள், கரிசனை காட்டினார்கள், அன்பு காட்டினார்கள், கண்டிப்பாக எங்களை வளர்த்தார்கள். என் தகப்பனார் ஒரு சரியான ரட்சிப்பின் அனுபவம் இல்லைனாலும் என் தகப்பனாருக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் செய்வார்கள். ஒரு நாளும் என் தகப்பனாரை எதிர்த்து பேசினது கிடையாது என் தாயார். அது நாங்கள் உண்மையிலே பாருங்க, எதை சொன்னாலும் சரி, இதை செய்யாதன்னு சொன்னால் ஆட்டு மச்சான், எதுக்கு எடுத்தாலும் மச்சான் ஆட்டு மச்சான், ஆமென். தப்பு ஏசினாலும் ஆட்டு மச்சான் தான், கூப்பிட்டாலும் ஆட்டு மச்சான், எதுக்கு எடுத்தாலும் மச்சான் மச்சான். நீங்கள் உங்கள் கணவர் எப்படி கூப்பிடுறீங்க? செல்ல பேர் வச்சுருக்காங்களா? நீங்கள் சொல்லுங்கள், வச்சுருக்காங்களா வைக்கலையா? உங்களுக்கு சிரிக்காங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு செல்ல பெயர் வச்சுருக்குறாங்க. செல்லமாக கூப்பிடுங்க. எல்லா சூழ்நிலையிலும் எங்கள் அப்பா என்ன தான் கோபப்பட்டாலும் அவங்க ஒரு நாள் தங்கள் கோபத்தை பிரதிபலிக்கிறது கிடையாது. ஒரு நாள் எங்கள் அப்பாவை எதிர்த்து பேசுன கிடையாது. உண்மையிலே நல்ல ஒரு தாய், நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு தாய், கர்த்தரை இடைவிடாமல் ஒரு ஆராதிக்கிற தாய். எவ்வளோதான் சரீரத்தில் பலவீனம் இருக்கட்டும், ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒரு நாள் எங்கள் அம்மா மிஸ் பண்ண மாட்டாங்க. எங்களையும் கூட்டிக்கிட்டு போவாங்க. 5 பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் 5 பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்கு எங்கள் அம்மா ஜெபித்தார்கள். கர்த்தர் எல்லாருக்கும் நல்ல ஏற்ற நேரத்தில் திருமணம் ஆசீர்வாதமாய் நடந்தது. ஆமென். எங்கள் அம்மா உண்மையிலே எங்கள் கிராமத்தில், நான் ஒரு கிராமத்தில் இருந்தாலும் எங்கள் அம்மா யார்ட்டையும் சண்டை போட்டு நான் பார்த்ததே கிடையாது. உண்மையில் யாரையும் திட்டி பார்த்து கிடையாது. கஷ்டப்பட்டவர்கள் உதவி செய்யணும், நம்மளால் ஏண்டதை செய்யணும் என்ற எண்ணம் தான் என் தாயாட்ட இருந்தது. உண்மையாகவே ஒரு சில எல்லா குணமும் எனக்கு இல்லைனாலும் ஒரு சில குணங்களை பின்பற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்தால் தொடர்ந்து இன்னும் எல்லா குணங்களையும் நான் பின்பற்ற வேண்டும். ஆமென். ஒரு தாய் நினைப்பாங்க, என்னை காட்டிலும் என் மகள் நல்லா இருக்கணும், என்னை காட்டிலும் என் பையன் நல்லா இருக்கணும் தான்
பிள்ளைகளின் உயர்வை எதிர்பார்ப்பது தான் ஒரு தாய். அப்போ பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் தாய்க்கு நம்ம என்ன செய்கிறோம்? மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தாயானவள் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை தேற்றுகிறவள், நம்மளை ஆதரிக்கிறவள், நம்ம எங்கே போனாலும் தேடுகிற ஒரு தாய். எங்கே போனாலும் வேணும் ஒரு தாய் என்ன செய்வாங்க? போய் சேர்ந்துட்டியா, கிளம்பிட்டியா, ஒரு ஆஃபீஸ் போனாலும் சரி, ஸ்கூல்லேருந்து வந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பிள்ளைகள் உள்ளே வரனாலும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கணவர் உள்ளே வரனாலும் யார் தேடுவாங்க? ஒரு பொறுப்புள்ள ஒரு நபராக, தாயாக செயல்படுகிறது தான் தாய். ஆமென். அப்போ அப்படிப்பட்ட நல்ல ஒரு தாயார் தினத்தை நீங்கள் நானும் அனுசரிக்கிறோம். உண்மையாகவே அப்படிப்பட்ட தாயாராய் நம்மளும் மாறுவோம். பாருங்கள், நியாயாதிபதி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். பைபிளில் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலையும் 5ஆம் அதிகாரத்தையும் குறித்து இந்த நாள் தியானிப்போம். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துல சொல்லப்பட்ட நபர் யாருன்னா தெபொராளை குறித்து வாசிக்கிறோம். அதனால் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு தெபொராள் என்ற ஒரு தாயாரை குறித்து வாசிக்கிறோம். அவள் ஒரு தீர்க்கதரிசி. தெபொராள் யாருன்னா அவள் ஒரு தீர்க்கதரிசி. தெபொராள் என்ற பெயரின் அர்த்தம் என்னன்னா தேனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் தேனி என்ன செய்யும்? தேனி சும்மா உட்காந்துட்டு இருக்குமா? உட்காந்துக்கிட்டே இருக்காது, அது சுற்றிக்கிட்டே இருக்கும், அது சுறுசுறுப்பாக இருக்கும். தேனி என்ன செய்யும்? ஸோ ஆக்டிவாக செயல்படும். அதே போல தான் ஒரு தாயும் ஒரு தேனியாக, தெபொராள் ஒரு தேனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, தெபொராள் ஒரு நல்ல மனைவி, தெபொராள் ஒரு நல்ல தாய், தெபொராள் ஒரு வீராங்கனை. அவள் அது மட்டும் இல்லாதது, அவள் ஒரு தீர்க்கதரிசியாகவும் காணப்பட்டாள். பைபிளில் தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் 2 நபர்கள் செயல்பட்டார்கள். அதில் ஒரு நபர் தெபொராள், மற்றொரு நபர் சாமுவேல் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டும் பெண் தீர்க்கதரிசியாக 7 பெண்கள் தீர்க்கதரிசியாக செயல்பட்டார்கள். அதில் ஒரு நபர் தான் தெபொரா. ஆமென். அப்போ பாருங்க, தெபொராளை குறித்து வாசிக்கும் போது தெபொராள் நல்ல மனைவியாக இருந்தால், தாயாக இருந்தால், அவர் என்ன ஒரு வீராங்கனையாக இருந்தால், அவர் சுறுசுறுப்புள்ள ஒரு மகளாக காணப்பட்டால். அது மட்டும் இல்லாதது, அவர் தீர்க்கதரிசி அவளாக காணப்பட்டாள். அது இந்த நியாயாதிபதி புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அந்த இடத்துல குறிக்கப்பட்ட சம்பவம் என்னன்னா, மோசேயும் யோசுவாவும் இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே போன பின்பு கர்த்தர் நியாயாதிபதிகளை எழுப்பினார், பின்பு ராஜாக்களை ஏற்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுக்கு என்ன செய்யணும், கர்த்தர் எடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க? முறையிட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு என்ன செய்யும், இஸ்ரேல் ஜனங்கள் ஒவ்வொரு நேரமும் அவங்க கர்த்தரை பார்த்து என்ன செஞ்சாங்க? முறையிட்டார்கள் என்று சொல்லுவோம். கானானுக்குள்ள பிரவேசிச்சுட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யல? கர்த்தர்கிட்ட எல்லா காரியத்துக்கும் அவங்க திருப்தி இல்லாமல் தேவனத்தில் முறையிட்டு கொண்டே இருந்தாங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சாங்க. அவங்க அதான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று வைத்தவன். அவங்க கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து கொண்டு இருந்தார்கள். அதே 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேலில் ராஜா இல்லை என்று அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தார்கள். இந்த காலத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கொன்ற பாவம் செய்த நாட்களிலாம் கர்த்தரிடத்தில் முறையிட்ட நாட்களில்தான் அந்த இடத்துல எழும்புவது தெபொராள். தெபொராள் அந்த இடத்துல என்ன செய்ய? தெபொராவின் அந்த காலம் ஒரு இருண்ட காலமாக காணப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தெபொராள் அங்கே என்ன செய்யறா? ஒரு நியாயாதிபதியாக எழும்புவதற்கு தெபொராளை கர்த்தர் எழுப்பினார். அப்போ பாருங்க, தெபொராளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய செயல் எப்படிப்பட்டதா இருந்தது என்று நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்பும் வசனத்தை தியானிப்போம். இந்த முதலாவது சொல்லும்போது தெபொராளை தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென். தெபொராளை 4ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தில் வாசிக்கும் போது, நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தில் வாசிக்கும் போது தேவன் தெபொராளை தெரிந்து கொண்டார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் உங்களையும் ஒரு நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டிருக்காரு, தெரிந்து கொள்ளலையா? கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் ஒரு நாளும் மாறாது. ஆமென்.
அநேக நேரத்தில் நினைக்கிறோம், ஏன் என்ன ஆண்டவர் படைச்சார்? இப்படி தான் கொஸ்டின் கேட்பான். என்ன ஆண்டவர் என்ன செய்யாமல் படைக்காமல் இருந்திருக்கலாமே, நான் இந்த உலகத்தில் பறந்து ஒன்றுமே சாதிக்கலையே அப்படின்னு அநேக நேரத்தில் சொல்லுங்கள், பேசுங்க, சொல்கிறது உண்டு. எல்லாருக்கும் சேர்த்து தான் அப்போ பாருங்க, கர்த்தர் உங்களை என்னையும் ஒரு நோக்கத்தோடு தான் தெரிந்து கொண்டார். நானும் அப்படி தான் சொன்னேன். வீட்டில் 5வது பிள்ளை, அப்போ எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கமான சூழ்நிலை, ஒரு பாரத்தை சுமக்கிற ஒரு தாய்க்கு அடுத்த பாரம் 5வது மகளாக நான் தான் சுமந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அநேக நேரத்தில் ஆண்டவரே என்னை குறித்து என்ன வச்சுருக்கீங்க அப்படி அநேக நாட்கள் கேள்வி கேட்ட நாட்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். அவர் என்னை உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அந்த நோக்கத்தை ஏற்ற நேரத்தில் அவருடைய நாம மகிமைக்காக என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடே தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த நோக்கத்தை சில நேரத்தில் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் காலம் வரும்போது அந்த நோக்கத்தை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செய்ய கர்த்தர் உங்களை பயன்படுத்தும். ஹல்லேலூயா. இப்போ இந்த மைக் எடுத்துக்கோங்க. மைக் எதுக்காக பயன்படுத்துகிறோம்? நான் பேசுகிறத சத்தத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறாம அதுக்காக அது பயன்படுத்தும். ஒரு பெண் எடுத்துக்கோங்க. பெண் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? நம்ம மனசில் உள்ளதை எதெல்லாம் நோட் பண்ணணுமோ அதை எழுதுவதற்கு பயன்படுத்துகிறோம். அதே போல தான் சபையாரை உங்களையும் பிரஜாதி ஜனத்திலிருந்து கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்நிய மார்க்கத்தில் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்புறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தின் பார்வையில், குடும்பத்தாரின் பார்வையில் நீ ஒரு அற்பமான ஒரு நபர்களாய் காணப்படலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆமென். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தமக்கு முன்பாக நாம் அன்பின் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களும் மாசற்றவர்களுமாய் அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. என்ன சொல்ற? கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்திற்கு முன்னே யாருக்குள்ள தெரிந்து கொண்டாராம்? கிறிஸ்துவுக்குள்ள நம்மை தெரிந்து கொண்டார். நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, கிறிஸ்து தான் உங்களை தெரிந்து கொண்டார். அவர் தான் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமே. அதை நம்புறீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, ஏசப்பா தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநிலத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும், ராஜரிகமான ஆசாரியர் கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயிருப்பார். ஹல்லேலூயா. அவர் உங்களை எப்படி தெரிந்து கொண்டானா? அவர் தம்முடைய சொந்த ஜனமாக அவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பனை செய்ததினால அவர்களை அந்த இடத்துல வாசிக்கிறோம். 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களே ஆசரியனை ஆளுகிற யாபின் என்னும் கானானுடைய கையில் விட்டு போட்டார்கள். சேனாதிபதியின் பெயர் சிசரா. அதை என்ன 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். அக்காலத்திலே லபித்தோலின் மனைவியாக தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியாக யார் தெரிந்து கொண்டா? தீர்க்கதரிசியாக தெபொராளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமே. அந்த இடத்துல வாசிக்கிறோம், 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரேல் புத்திரரை 20 வருஷம் என்ன செஞ்சாங்க? கொடுமையாக நடத்தினார். அந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? தெபொராளை தெரிந்து கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களையும்
கர்த்தர் தெரிந்து கொண்டதின் ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அந்த நோக்கத்தை செய்வதற்கு, அவர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்றுவதற்கு, நம்முடைய வாழ்க்கை உண்மையாய் அர்ப்பணிக்கும் போது உண்மையாகவே கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இருள ஜனங்கள் வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்கு, ரட்சிக்கப்படாத ஜனங்களை ரட்சிப்பில் கொண்டு நடத்துவதற்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஆமென். அடுத்து நான் வாசிக்கிறோம், தெபொராளை குறித்து வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம், நியாயாதிபதி 4ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை வாசிக்கிறோம். தெபொராள் என்ன ஒரு பராக்கிரமசாலி. ஹல்லேலூயா. தெபொராள் யாரு? முதல்ல சொன்ன தெபொராள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார். ரெண்டாவது தெபொராளை குறித்து நான் வாசிக்கிறோம். தெபொராள் என்னச்சுலா ஒரு பராக்கிரமசாலியாக காணப்படுகிறார். 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் நப்தலில் உள்ள தேசத்தில் இருக்கிற அபினகாமின் குமாரன் பாராக்கை வரவழைத்து, நீ நப்தலி புத்திரனும் செபுலோன் புத்திரனும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபின் சேனாதிபதியாக சிசராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையும் கீசோன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்துக்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா என்றான். அதற்கு பாராக், நீ என்னோடு கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வரவிட்டால் நான் போக மாட்டேன் என்று சொல்றான். அதற்கு அவர், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன் என்று சொல்றான். ஹல்லேலூயா. அப்ப தெபொராள் ஒரு பராக்கிரமசாலி. தெபொராள் பாராக்கை பார்த்து சொல்றா, நீ போய் என்ன செய்ய, யுத்தத்தை அந்த ராஜா 900 இருப்பிரதங்கள் கொண்ட அந்த ராஜாவை முறியடிக்கிறதுக்காக பாராக்க போக சொல்கிறான். அப்போ அவன் சொல்லும்போது கர்த்தர் உனக்கு என்ன சொல்ல கொண்டு போகும்போது அவன் சொல்கிறான், நீ என்னோடு கூட வந்தாதான் நான் போவேன். தெபொராளை பார்த்து என்ன சொல்கிறாங்க, நீ என் கூட வா. உடனே அதற்கு அவள் சொல்கிறா, நான் உன்னோட கூட நிச்சயமாக வார. அப்போ பாருங்க, ஒரு தெபொராள் ஒரு நல்ல பராக்கிரமசாலியாக இருந்தா, யுத்தத்திற்கு போவதற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தான். எதுக்குமே பயப்படல. உடனே பாராக் கூட்டனே உடனே கிளம்பிட்டான். யுத்தத்தில் ஜெயம் எடுத்தாங்க. பாராக்கை 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்தில் பாராக்கை நோக்கி அப்பொழுது தெபொராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசராவை உன் கையில் ஒப்பு கொடுக்கினார், இதுவே கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். அப்பொழுது பாராக் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். சிசரா, அதாவது கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனையனைத்தையும் பாராக் முன்பாக பட்டைய கருக்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் ஓடி போனார். 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே என்ன சொல்ல, ஒருவன் அங்கே மீதியா இருக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தெபொராள் சொல்றா, அவர் ஒரு பராக்கிரமசாலி, யுத்தத்திற்கு போவதற்கு பயப்பட இல்லை. ஆமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தனக்கு எதிராக இருக்கிற 900 இருப்பு ரதங்களை பார்க்கல, அங்கே உள்ள ராஜாவை பார்க்கல, சிசராவையும் பார்க்கல. யாரை முன்வைத்து ஓடுனா? கர்த்தரை முன்வைத்து. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெயம் உண்டாகும். ஆமே. அவன் யாரை தன்னுடைய படையை நம்பல, எதிரியான படையை அவன் என்னச்சில நான் கண்டு சோர்ந்து போகல. யார் கர்த்தரை முன்வைத்து போனதினால பராக்கிரமசாலியாக தெபொராள் எதை குறித்தும் பயப்படாம யுத்தத்திற்கு பாராக்கோட போனதினால ஜெயத்தை பெற்றுக்கொண்ட. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆரணிக்கு வந்திருக்க நீங்கள் ஒரு கலக்கத்தோடு, ஒரு வேதனையோடு, ஒரு பயந்த சூழ்நிலை வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை குறித்த ஆவியை தருகிறார். ஹல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படாதுங்க. நமக்கு எல்லாம் உங்களுக்கு சூழ்நிலை சாதகமற்ற சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தர் எல்லாம் தேவன் நமக்குள்ள இயேசு இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற இயேசுவினால எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு பலன் உண்டு. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கிரியைகளையும் அழிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கட்டும். நீங்கள் நானும் ஒரு பராக்கிரமசாலி. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் யாரு? ஒரு பராக்கிரமசாலி. பயப்பட வேண்டாம். ஆமே.
எதை குறித்து பயப்படாண்டா. நீங்கள் நானும் ஒரு பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதாவது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவரை பற்றும் விசுவாசத்தினால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் என்ன சொல்லுது, தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கு. பாருங்க, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்குள் தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் சாக்கியமும் கண்டு. ஆமென். அப்ப யார் மூலமா நமக்கு என்ன செய்யுது, தைரியத்தை கொடுப்பது யாரு? நமக்குள்ள இருக்க இயேசுவானவர், எனக்குள்ள இருக்க இயேசுவானவர். ஆமென். பயமுள்ள ஆவியை கர்த்தர் தரல. நீங்கள் நானும் ஒரு பராக்கிரமசாலி. நீங்கள் நானும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. சோர்ந்து போகாதீங்க. தோல்வியை கண்டு சோர்ந்து போங்க. உங்களுக்கு எதிராக இருக்கிற காரியத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க. பராக்கிரமம் செய்வதற்காக நீங்கள் நானும் பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, அந்த இடத்துல விட்டு ஒருவனும் மீந்து இருக்கல. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் தருகிற இயேசு நமக்குள்ள இருக்கிறார். ஆமென். அடுத்து நம்ம தெபொராளை குறித்து வாசிக்கும் போது தெபொராள் நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் லபித்தோலின் மனைவியாகிய தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேல்ல நியாயம் விசாரித்தாள். அப்போ முதலாவது தேவன் தெபொராளை தெரிந்து கொண்டாள். ரெண்டாவது தெபொராள் யாரு? ஒரு பராக்கிரமசாலி. மூன்றாவது தெபொராள் யாரு? ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன? தீர்க்கதரிசி கர்த்தரின் சத்தத்தை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லுவது தான் தீர்க்கதரிசியின் வேலை. அப்போ பாருங்க, அந்த இடத்துல தீர்க்கதரிசியாக யார் செயல்படுகிறான்? தெபொராள் செயல்படுகிறார். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு பெண்மணி தான் கர்த்தர் அவளுக்குள்ள ஒரு விசேஷித்த வரத்தை வச்சிருக்கிறான். ஆமென். அவளுக்குள்ள தெபொராளுக்குள்ள இருந்த வரத்தை அறிந்து அதை என்ன செஞ்சா? பயன்படுத்தினான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்குள்ள சில வரத்தை வச்சிருக்கிறாரு. நம்புறீங்களா? ஆமென். தெபொராளுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசன வரத்தை இருந்ததை அவ அறிந்து கொண்டா. அநேக நேரத்தில் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற வரத்தை நம்ம அறியாமே போகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்த தாளந்தை நம்ம அறியாமே அதை புதைச்சி வச்சிருச்சோம். ஆனால் தெபொராளுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசன வரத்தை கர்த்தர் கொடுத்துனா. ஒரு சாதாரண பெண்ணு தான், அவளுக்குள்ள கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஒரு தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்தார். அது மட்டும் இல்லாது நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் வரத்தை வாஞ்சிக்கணும். ஆமென். ஏசப்பா எனக்கு அப்படிப்பட்ட கிருபை தாரும் அப்படி நீங்கள் வாசிக்கும் போது கர்த்தர் நமக்கும் அப்படிப்பட்ட வரத்தை கர்த்தர் தருவார். எல்லாருக்கும் ஒரே வரத்தை கர்த்தர் கொடுக்க மாட்டார். ஆமென். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். எல்லாருக்கும் தீர்க்கதரிசன வார்த்தை இல்லை. அதான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அண்டியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாதிருக்க எனக்கு மனதில்லை அப்படின்னு சொல்றான். அண்டியும் சகோதரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து எனக்கு. அப்ப நான் வரங்கள் நினைச்சு நம்ம தான் வாஞ்சிக்கணும், அதை விரும்பணும். கர்த்தர் ஒவ்வொருக்கும் வித்தியாசமான வரங்களை கர்த்தர் கொடுக்கிறான். அதை அழகு அந்த இடத்துல வாசிக்கும் போது 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வரம், ஒருவனுக்கு அறிவை உணர்த்தும் வசனம். 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். விசுவாசம், குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் வரம், அது மட்டும் இல்லாது தீர்க்கதரிசனம் உரைத்தல், பகுத்தறிதல், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், இவை எல்லாம் என்ன ஒவ்வொரு வரமாக இந்த இடத்துல குறிக்கப்பட்டிருக்குது. இந்த எல்லா வரமும் ஒரு மனிதன்கிட்ட செயல்பட முடியாது. ஆனால் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வரம் என்ன என்பதை நீங்கள் நான் தெரிந்து கொண்டு அதை ஆண்டுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துகிறோம். ஆமென். அந்த 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இவையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வரத்தை கொடுக்கிறது யாரு? ஆவியானவர். அதான் சொன்ன இவையெல்லாம் எல்லா வரத்தை நான் சொன்னேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதம் வரங்கள் பைபிளை கொடுக்க வாசித்தேன். ஆனால் எல்லா வரத்தையும் கொடுக்கிறவர் யாரு? இவன் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து
தமது சித்தத்தின்படி அவன் அவனுக்கு என்ன செய்கிறாரா? வரத்தை பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தர் நீங்கள் நினைக்கலாம் எனக்கெல்லாம் அந்த வரம் இல்லை அப்படின்னு நினைக்காதுங்க. வரத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? பகிர்ந்து கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தான் கொடு. ஹல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் தேவனத்தை வரத்தை பெற்று தேவனுக்காக செயல்படுகிற ஒரு நபராய் கர்த்தர் நம்மளை மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து நான் வாசிக்கிறோம் தெபொராளை குறித்து. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும்போது, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினது நிமித்தம், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டின நிமித்தம் ஜனங்கள் மனப்பூர்வமாக தங்களை ஒப்பு கொடுத்த நிமித்தமாக அவரை ஸ்தோத்தரித்தார்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல வாசிக்கிறோம், எதுக்காக கர்த்தரை துதிச்சாவா? அது பாரு, கர்த்தர் நமக்காக நீதி சரி கட்டான். அது மட்டும் இல்லை, அது யுத்தத்தில் ஜெயம் பெற்றால. ஆமா, 900 இருப்பு ரதங்களை முறியடித்துட்டால. அப்ப பாருங்க, ஜெயம் பெற்றது நிமித்தமாக, தன் வாழ்க்கையில வெற்றி அடைந்தது நிமித்தமாக அவன் என்ன 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 5:1 அந்நாளிலே தெபொராளும் அபினகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது. பாருங்க, யார் 2 பேரும் சேர்ந்து தான் என்ன செஞ்சாங்க? போனாங்க. யுத்தத்தில் ஜெயம் பட்டோன்னே 2 பேரும் கர்த்தரை துதிக்கிற நபராயின. அப்போ தெபொராளுக்குள்ளாக ஒரு துதியின் அபிஷேகம் இருந்தது. ஆமே. அப்போ 4வது பார்க்குறோம், தெபொராள் ஒரு துதிக்கிற ஒரு பெண்மணியாக காணப்பட்டார். அப்போ சபையார நீங்களும் நானும் கர்த்தர் செய்த நன்மைக்கு துதிக்கிற நபர்களாக காணப்படும். ஆமென், ஆமென். எத்தனையோ அற்புதங்களையும் எத்தனையோ அதிசயங்களையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறாரு. அநேக நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்க, ஏசப்பா இந்த காலத்தை அற்புதம் செய்யுங்க, என் வாழ்க்கையில் நன்மை செய்யுங்க, எனக்கு நல்ல சுகம் தாங்க, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்கிறோம். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறாரு. கேட்ட பிறகு நம்ம அப்படியே மறந்து போகக்கூடாது. அவர் செய்த நன்மைக்கு தெபொராள் என்ன சொல்றா? யுத்தத்தில் ஜெயித்துட்டேங்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஹல்லேலூயா. பாராக்கோட சேர்ந்து அவள் என்ன செய்தா? கர்த்தரை துதித்து பாடினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நமக்குள்ளாக ஒரு துதியின் அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ளே தருகிறார். ஆமென். துதிக்கும் போது அடுத்த ஆசீர்வாதத்துக்கு நீங்களும் நானும் ஆயத்தம் ஆயிரும். ஆமென். ஒரு ஆள் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தேங்க்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, நன்றின்னு சொல்கிறோம்ல. நன்றி சொல்கிறோன்னு என்ன செய்வோம்? நம்ம முகமே ஒரு மாதிரி ஆயிரும். சாதாரண ஒரு மனிதனுக்கு மனிதன் ஒரு அன்பை பகிர்ந்து கொள்ளும் போது ஒரு தேங்க்ஸ் சொல்லலைன்னா முகம் மாறுபடுது. அப்போ இயேசுக்கு நம்ம எவ்வளவோ நன்றி செலுத்தணும்ல, இயேசு எவ்வளவோ ஸ்தோத்தரிக்கும்ல. அவரை துதிங்க. துதிக்கும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை மாறும். துதிக்கும் போது கர்த்தர் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிலே. ஹல்லேலூயா. எல்லா சூழலிலும் கர்த்தரை துதிக்கிற சபையாராய் நாம் காணப்படுவோம். ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. அதை வாசன பராக்காவிலே கூடுங்கள், கர்த்தர் நல்லவர் அவர் அப்படி சொன்ன போல நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கிற நபராய் சபையில் கர்த்தரை நல்ல விடுதலையோடு துதிக்கணும். இந்த வாரம் கர்த்தர் நடத்தினார, கர்த்தர் உங்களை பாதுகாத்தார்ல, கர்த்தர் உங்களுக்கு தேவையெல்லாம் சந்திச்சாரு, அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியா நீங்கள் எல்லா காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தமாக்கி எல்லா காரியங்களும் கர்த்தர் நேர்த்தியாக நடத்தின தேவனுக்கு துதிக்கிற ஒரு சபையாராய் நம்முடைய சபை காணப்படுற. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, முதலாவது கர்த்தர் தெபொராளை என்ன செஞ்சாரு சொல்லுங்க? தெரிந்து கொண்டார். பராக்கிரமசாலியா இருந்தா. அவள் ஒரு தீர்க்கதரிசி. 4வது என்ன சொன்னேன்? துதியின் ஆவி அவளுக்குள்ள உண்டானது. கடைசியாக நான் சொல்றது என்ன? நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 5 தெபொராளாகிய நான் எலும்பு மழுவும் இஸ்ரவேலில் நான் தாயாக எலும்பு மழுவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. ஹல்லேலூயா. பாருங்க, அவளுக்குள்ளாக அவள் தாயாக எழும்புறான்.
தாயாக எழும்பினது மட்டுமல்ல, அவளுக்குள்ள என்ன ஒரு தாக்குதல் உண்டாக்கிட்டான். தெபொராளியை நான் எழும்பும் இஸ்ரவேலில் நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயிட்டு. இஸ்ரவேலின் கிராமங்கள் எவ்வளோ ஒரு பாரம் அவளுக்குள்ள உண்டாயிட்டு பார்த்தீங்களா? அவ்வளோ பாரப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனாலும் பல ஜனங்களுக்காக பல கிராமங்கள் பாழாகி போயிட்டு நான் அவங்களுக்காக ஒரு தாயாக எழும்பணுன்ட்டு தெபொராள் எழும்புகிறாள். ஹல்லேலூயா. அவள் பாருங்க, அவள் நல்ல ஒரு பெண் தான், யுத்தத்தில் வெற்றி பெற்றுட்டா, ஒரு தீர்க்கதரிசி தான், அவளை தேவனால் தெரிந்து கொள்ள ஒரு பட்ட மகள் தான், அவளுக்கு ஒரு துதியின் அபிஷேகம் இருந்துச்சு. ஆனாலும் நான் ஒரு தாயாக எழும்பணும், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமக்களுக்காக திறப்பில் நிற்பதற்கு நீங்கள் நானும் ஒரு தாயாகவும் தகப்பனாகவும் எழும்பணும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ ஜனங்கள் பாலான நிலைமையில் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக நீங்கள் ஒரு தகப்பனாக எழும்பணும், நீங்கள் ஒரு தாயாக எழும்பணும். அதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தாய் தன் குடும்பத்தின் மேலே அன்பு செலுத்தும், அப்படிதானே? அப்போ தாயாக நம்ம எப்படிப்பட்ட தாயா எழுமுன்னா, குடும்பத்துக்கு ஒரு நல்ல தாயா எழுமுங்க, சபைக்கு ஒரு தாயாக எழுமுங்க, அழிந்து கொண்டிருக்கிற கிராமத்தை மீட்டெடுப்பதற்கு நல்ல ஒரு தாயாக ஒரு தகப்பனாக எழும்புவோம். ஆமென். ஹல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள ஒரு நல்ல தாயானவர் குடும்பத்தின் காரியத்தை நல்ல கவனமாக இருக்கணும். பிள்ளைகளை கவனிப்பு காரியமாக இருக்கட்டும், கணவரை கவனிக்கிற காரியமாக இருக்கட்டும், ரொம்ப கரிசனை உள்ள தாயாக இருக்கணும். சபை என்ற ஒரு சூழல் வரும்போது தகப்பன் ஸ்தானத்தில் எல்லாரும் விசாரிக்கணும், தாய் என்ற ஸ்தானத்தில் இருந்து எல்லாரும் விசாரிக்கிற ஒரு சபையாராய் நம்முடைய சபை காணப்படணும். அது மட்டும் இல்லாது அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்த அந்த பாரம் நமக்குள்ளாய் வரணும். ஆமென். அப்போ தெபொராள் சொல்கிறா, நான் ஒரு தாயாக எழும்பணும். அல்லேலூயா. இந்த ஆராதனைக்கு வந்திருக்க நீங்கள் ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தில் எழும்புங்க. நீங்கள் ஒரு தாய் என்ற ஸ்தானத்தில் எழும்பும்போது அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை மீட்டெடுப்பதற்காக கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு தாயின் குணநலங்க எப்படி இருக்குன்னா, பிள்ளைக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். ஒரு பெற்றோர், தாயை மட்டும் நீங்கள் யோசிக்காதீங்க, எல்லாரும் ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். நம்மளை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, உண்மையா இல்லையா? பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்களாக இருங்க. பிள்ளைகளுக்கு ஒரு தாயானவர் ஒரு தகப்பனானவர் நல்ல நண்பர்களாக செய்வார். நண்பர்கள்ட்ட எதுவுமே மறைக்க மாட்டாங்க, அப்படி தானே? எவ்வளோதான் காரியம் நடந்தாலும் நண்பர்கிட்ட எல்லாரும் என்ன செஞ்சிடும் சொல்லு. அதே போல் ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு ஒரு நண்பர்களாக இருங்கள். பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கொடுக்கிற நபராயிருங்க. எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்கன்ட்டு அந்த நம்பிக்கையை கொடுக்கிற நபராக நாம் செயல்படுவோம். அது மட்டும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிற நபராக இருப்போம். ஆமென். பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நல்ல என்கரேஜ் பண்ண, உற்சாகப்படுத்துங்க. ஒன்றால் முடியும் அப்படி என்ன செய்யணும், நல்லா உற்சாகப்படுத்துகிற நபராக இருங்க. நல்லதை கற்றுக்கொடுங்க. ஆமென். பிள்ளைகள் முதல்ல எங்கே கற்றுக்கொள்கிறாங்க? வீட்டில் தான், தாய்கிட்ட தான் கற்றுக்கொடுக்காங்க. ஒரு தாய் தான் என்ன சொல்லிக் கொடுக்கா, இதான் உங்கள் அப்பாப்பா அப்படின்னு சொல்லிக் கொடுக்கா. உண்மை இல்லையா? பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறது தாய்கிட்ட தான் இருக்கிறாங்க. ஆனால் தாய் தான் என்ன செய்கிறா, பிள்ளைக்கு எல்லா காரியத்தை கற்றுக் கொடுக்குறா. இது இவங்க அப்படி என்ன செய்யறா. அப்புறம் தாயானவன் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு தாயாக இருக்கணும். அது மட்டும் இல்லாது பெற்றோர் நல்ல கண்டிப்புள்ள பெற்றோராகவும் நம்ம இருக்கணும். ஆமென். நண்பர்களாக இருக்கணும், அவங்கள எல்லாவற்றையும் ஊக்கப்படுத்தணும், அவங்கள கண்டிக்கிற தாயாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, பிள்ளைகளின் குற்றங்களை மன்னித்து அவர்களை சீர்படுத்துகிற ஒரு பெற்றோராய் தாயாய் இருக்கணும். பிள்ளைகள் தப்பு பண்ணுவது இயல்பு, உண்மையா இல்லையா? என்ன, எல்லா பிள்ளைகளும் சில தவறுகள் செய்வாங்க. அந்த தவறுகள் செய்யும்போது அவங்க அப்படியே உதாசீனப்படுத்தாதபடி அந்த பிள்ளைகள் மேலே, அந்த பிள்ளைகளை மன்னித்து அவங்க மேலே அன்பு செலுத்துகிற, அவங்களுக்கு சில காரியத்தை சொல்லி கொடுக்கிற தாயாக இருக்கணும். அது மட்டும் இல்லாது இயேசுவை நாம் அறிமுகப்படுத்தணும். ஆமென். நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துகிற தாயாராக இருக்கணும். ஆமென். அப்போ நான் சொன்னேன், எங்கள் அம்மாவிட்டேருந்து நான் ஒரு சில காரியத்தை கற்றுக்கொண்டேன்னு சொன்னது மாதிரியே அதே போல் இயேசுவை அறிமுகப்படுத்துகிற ஒரு தாயாக இருக்கணும். பெற்றோராகிய நாம் வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கிறனும்,
நம்ம என்ன சொல்றோம், ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு பெற்றோராய் நாம் காணப்படும். ஆமென். அப்போ பாருங்க, ஒரு தாய் தகப்பனுடைய குணாதிசயங்களை சொல்லணும். ஒரு பிள்ளைகள் நம்ம இடத்துல நண்பர்களாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுப்போம், பிள்ளையுடைய தேவைகளை சந்திக்கிற பெற்றோராக இருப்போம், பிள்ளைகள் உயர்வுக்காக நீங்கள் நான் பிரயாசப்படுவோம். அப்போ தெபரால் சொல்கிறால, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமக்களுக்காக நான் திறப்பிலே நிற்கணும்னு சொன்ன மாதிரி நீங்கள் நாளும் நம்மளோட கிராமங்கள் பாழாகி போயிட்டாங்க. பாழாகி போன அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமக்களை ரட்சிப்பு நடத்துவதற்காக, அவங்களுக்காக திறப்பிலே நிற்பதற்கு நீங்களும் நானும் ஒரு தகப்பனாகும் தாயாகும் செயல்படுகிற சபையாக கர்த்தர் நம்மளை மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம பாருங்க, தெபராளுக்குள்ளாக அவளை தெரிந்து கொண்டாள். தெபராளை அவளை என்ன செய்தாரு? தெரிந்து கொண்டாள். அது மட்டும் இல்லாதவரே கர்த்தர் அவளை என்ன ஒரு பராக்கிரமசாலியாக பார்த்தார். கர்த்தர் அவளை ஒரு தீர்க்கதரிசியாக, அவளுக்குள்ள வரங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாத ஒரு துதிக்கிற தெபொராளாக இருந்தார். தெபொராள் நல்ல ஒரு தாயாக செயல்பட்டார். எல்லாரும் அப்படியா எழுமி நின்று தெபொராளை போல கர்த்தர் நம்மளை மாற்றட்டும். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதின் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை கண்டிப்பாகவே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதின் ஒரு நோக்கத்தை நிறைவேற்றுவார். அது நீங்கள் நானும் ஒரு பராக்கிரமசாலி. எதை குறித்தும் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. உங்கள் வாழ்க்கையை குறித்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டிய, ஏனென்றால் நீங்கள் நானும் பராக்கிரமசாலி. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்ம குடும்பத்தோடு இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். நீங்கள் நானும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அவள் ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் நமக்குள்ளாக கிருபைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்குள்ள வரங்களை கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்காக செயல்பட அந்த வரங்களை நாம் நாடுவோம். கர்த்தர் நமக்கு என்ன வரங்களை கொடுத்திருக்கிறான்ட்டு நாம் அதை வாஞ்சிப்போம். கர்த்தர் நம்மளை வரங்களை கொடுத்து ஆண்டவர் நாம மகிமைக்காக பயன்படுத்துவார். நீங்கள் நானும் ஒரு தாயாக எழுவோம். ஹல்லேலூயா. ஏசப்பா என்னை அப்படியாய் மாற்றுங்க. எல்லாரும் அப்படி என்னை மாற்றுங்க. கேளு, எல்லாரும் வாயை திறந்து அப்படியா கேளு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் அப்படி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த காலை நேரத்தில் தேவன் நம்மை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம் உண்டு. ஏதோ தானோ என்று கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளலை. நம்மை கொண்டு ஏதோ ஒன்றை செய்ய இந்த குடும்பத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்த ஒரு நோக்கம் உண்டு. இந்த வீட்டுக்குள்ளே அவங்களை கொண்டு வந்த ஒரு நோக்கம் உண்டு. இந்த சபைக்குள்ளே அவங்களை கொண்டு வந்த ஒரு நோக்கம் உண்டு. இந்த சபையில் கர்த்தர் உங்களை வைத்திருப்பதற்கான நோக்கம் உண்டு. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக, இந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக, இந்த குடும்பம் பாழாய் போய்விடாதபடி இந்த குடும்பத்தை தேவனுக்காக நிலைநிறுத்துவதற்காக தேவன் இந்த குடும்பத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா. இதுவரை என்னை ஆண்டவரே நீர் எதற்காக தெரிந்து கொண்டு, ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையை நீ தந்தீர் என்று சொன்னார். இன்றைக்கு கர்த்தர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்த நோக்கம் உண்டு. இந்த குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக, இந்த குடும்பத்தை சீர்படுத்துவதற்காக, இந்த குடும்பத்தை பலப்படுத்துவதற்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டார். தேவன் என்னை தெரிந்து கொண்டார். என்னை தெரிந்து கொண்ட ஒரு நோக்கம், அது நிறைவேறுவதற்கு இந்த காலை நேரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுக்குள்ள ஆண்டவர் பொட்டன்ஷியலை கொடுத்திருக்கிறார். ஒரு பலனை கொடுத்திருக்கிறார். தேவன் வல்லமையை கொடுத்திருக்கிறார். அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அபிஷேகம் இருக்கிறது. சோர்ந்து போகாதே மகளே, சோர்ந்து போகாதே மகனே. நமக்குள்ளாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பலத்தினால எதிராய் வருகிற போராட்டங்களை மேற்கொள்ள, எதிராய் வருகிற சத்துருவை மேற்கொள்ள, பாலாக்க வருகிற எல்லா போராட்டத்தின் ஆவிகளை செசராவின் வல்லமைகளை மேற்கொள்ளத்தக்க அந்த பராக்கிரமசாலியாய் கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லே
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார். அது உங்களை கொண்டு தான் செய்ய போகிறார். அது உங்களை கொண்டு தான் செய்ய போகிறார். நீங்கள் தான் அந்த குடும்பத்தை கட்டி நிலைநிறுத்தத்தக்கதா. நீங்கள் தான் உங்களை கொண்டு தான் சத்துருவை மேற்கொள்ளத்தக்க, உங்களை கொண்டு ஜெயிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு அந்த பராக்கிரமத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி, நல்ல சத்தத்தை உயர்த்தி. சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நம்ம பலம் முடியாததுதான், அந்த தேவ பலம் நமக்கு இருக்கிறது. தேவ பலம் நமக்கு இருக்கிறது. அந்த பலத்தினாலே, அந்த பலத்தினாலே பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருக்கிறார். ரீமா ஷாகாதா நகாதா நாராதா நாராரா ரீமானா ரியாம்தானா ரிகாதானா ரீமா பாபா ஊரியாம் தானானா ரியாம்தானா ரிகாலாராபா. அந்த பலனை கர்த்தர் தருகிறார். மேற்கொள்ளுகிற பலனை தருகிறார். மேற்பட்டவனாய் மாற்றுகிற பலனை தருகிறார். போராட்டங்களை ஜெயிக்கிற பலனை தருகிறார். சோதனைகளை ஜெயிக்கிற பலனை தருகிறார். சத்துருவை ஜெயிக்கிற பலனை தருகிறார். ஸ்தோத்திர நெருக்கத்தை ஜெயிக்கிற பலனை தருகிறார். உபத்திரத்தை மேற்கொள்ளுகிற பலனை தருகிறார். ஸ்தோத்திர நிந்தையை மேற்கொள்ளுகிற பலனை தருகிறார். துயரங்களை மேற்கொள்ளுகிற பலனை தருகிறார். எதிராய் வருகிற சாத்தானை மேற்கொள்ளுகிற பலனை தருகிறார். பாலாக்க நினைக்கிற குடும்பத்தை உடைக்க வருகிற பொல்லாத சாத்தானை மேற்கொள்ளுகிற பலனை கர்த்தர் தருகிறார். தேவன் தெரிந்து கொண்டு பராக்கிரமசாலியே, பராக்கிரமசாலியே கர்த்தர் இந்த குடும்பத்தை கட்டுவதற்காக, நிலைப்படுத்துவதற்காக, ஸ்திரப்படுத்துவதற்காக கர்த்தர் நமக்கு அந்த அபிஷேகத்தை தருகிறார். அந்த அபிஷேகத்தை தருகிறார். உங்களுக்குள்ள அந்த வரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுக்குள்ள வரத்தை கொடுக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கிற வரத்தை கொடுக்கிறார். அவன் சுவிசேஷ அறிவிக்கிற வரம், குடும்பத்தை கட்டுகிற வரம், காயப்பட்டவர்களை ஆற்றுகிற வரம். ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நெருக்கப்பட்டவர்களை விடுவிக்கிற வரம், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கிற வரம். ஆமென் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லுகிற வரம், சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்லுகிற வரத்தை கர்த்தர் தீர்க்கதரிசன வரத்தை உனக்கு தருகிறார். நல்ல நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ், ரிசீவ் தி gift of the Lamb. கர்த்தருடைய ஆண்டவர் வரத்தை பெற்றுக்கொள்ளுவார், பெற்றுக்கொள்ளுவார். ரபா ரகா தானா ரபா பாபா சபா பாபா வாரா ராதா ரபா ரபா ஈகா தாலா ராதா ராகா ராகா உரா ராகா தானா ராகா. நீ ஒரு தாயானவர், நீ ஒரு தாயானவர், நீ ஒரு தாயானவர். குடும்பத்தை கட்டுகிற அந்த கிருபையை தருகிறார். சபையை கட்டுகிற கிருபையை தருகிறார். சமுதாயத்தை கட்டுகிற கிருபையை தருகிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமான ஆவிக்குரிய தாயாக கர்த்தர் மாற்றுகிறார். நல்ல கையை தட்டி வாயை திறந்து எல்லாரும், எல்லாரும் வாயை திறந்து எல்லாரும், 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 எல்லாரும் ஓ ஹalleluya, ஹalleluya பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தவறாலே எழும்பு, தவறாலே எழும்பு, தவறாலே எழும்பு. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உனக்கு பலன் தருகிறேன். நான் உனக்கு வரங்களை தருகிறேன். நான் உனக்கு அபிஷேகத்தை தருகிறேன். நீ தாயாக எழும்பும்படியாய். அல்லேலூயா. நல்ல நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க. எல்லா ஆண்களும் பெண்களும் எல்லாம் அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளுங்க. தேவனுக்காக, தேவனுக்காக உடைந்து போய் கிடக்கிற சமுதாயத்தை கட்ட, உடைந்து போயிருக்கிற தேசத்தின் நிலைமையை கட்ட கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தை கட்ட தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாயுன்னை மறந்தாலும் ஈரன்னை மறப்பதில்லை. யார் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னை வெறுப்பதில்லை. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. யார் என்னை வெறுத்தாலும்
நீர் என்னை வெறுப்பதில்லை. உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டு உறங்கினாலும் விழித்து ஒளி. உள்ளங்கையில் என்னை வரைந்து ஒளி, உறங்கினாலும் கண் விழித்து ஒளி. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்குவதுமில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதுமில்லை. ஆராதனை துதி ஆராதனை தகப்பன் உமக்கு ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை என் தந்தையே உமக்கு ஆராதனை. என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. யார் என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுப்பதில்லை. தாய் என்னை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. யார் என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுப்பதில்லை. உள்ளங்கையில் என்னை வரைந்து ஒளி, உறங்கினாலும் கண் விழித்து ஒளி. உள்ளங்கையில் என்னை வரைந்து ஒளி, உறங்கினாலும் கண் விழித்து ஒளி. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்குவதுமில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் தூங்குவதுமில்லை. கைவயத்தே ஆராதனை துதி ஆராதனை என் தகப்பனே உமக்கு ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை என் தந்தையே உமக்கு ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை என் தகப்பனே உமக்கு ஆராதனை. ஆராதனை துதி ஆராதனை என் தந்தையே உமக்கு ஆராதனை. ஆமென். இந்த தாயார் தாமே அன்னையர் தினத்தில் வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில அன்பில்லாமல் ஒரு வெறுக்கப்பட்ட நிலைமையில தள்ளப்பட்ட நிலைமையில தாயினுடைய அன்பை இழந்து போயிருந்தால் இன்றைக்கு உலகத்திற்கிற தாய் நம்மிடத்தில் அன்பு கூறாமல் போகலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தாய் தன் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை மறப்பதில்லை. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தாயினுடைய அன்பு எனக்கு கிடைக்கவில்லையே, ஒரு அரவணைப்பு எனக்கு கிடைக்கவில்லையே, அப்படி எனக்கு ஒரு அக்கறை கரிசனை உள்ள தாய் எனக்கு இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தான். இந்த உலகத்திற்கிற தாய் நம்மை வெறுத்தாலும் நம்மை நேசிக்கிற ஒரு தாய் போல உள்ளங்கொண்ட ஒரு தகப்பன் நம்முடைய இயேசு நமக்காய் உண்டு. ஹல்லேலூயா. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்கள் மேல் கரிசனை உள்ளவர், உங்கள் மேல் அக்கறை உள்ளவர், உங்களை வளர்த்தெடுக்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர், உங்களுக்கு உதவி செய்கிறவர், உங்களுக்கு போதிக்கிறவர், உங்களை தூக்கி எடுக்கிறவர், உங்களை கொண்டு மகிமையான காரியத்தை செய்கிறவர். அவர் உங்களை நிச்சயமாய் மேன்மைப்படுத்த அவர் வல்லமையுள்ள ஆண்டவர். அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். தீமைகள், பொல்லாப்பு, நாசமோசங்கள், கட்டுகள், கண்ணிகள், மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி காத்து நடத்தப்பா. செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள்
படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்புகள் எல்லாம் நீர் ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. அப்பா எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே எக்ஸாம் எழுதி நல்ல ரிசல்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே காலேஜில் ஆண்டவரே மேல் படிப்புக்காக ஆண்டவரை எதிர்பார்த்து நிற்கிறாங்க. நல்ல இடத்துல உமக்கு சித்தமான இடத்துல எங்கள் பிள்ளைகளை எந்த இடத்துல மேற்பட்டவனாய் மாற்ற நீர் சித்தமாக இருக்கிறீரோ அந்த இடத்துல நல்ல ஆண்டவரை சீட் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும். 10th ஆண்டவரை எழுதி பாஸ் பண்ணியிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் நல்ல குரூப் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மாறாத கிருபைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நடத்தும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து உங்களுடைய நாமத்துக்கு மகிமை எங்களை சாட்சியாக நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அன்னிக்கும் சமாதானம் ஆசீர்வாதம் பாதுகாப்பும் சுகமும் நம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாயிருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுவேன். ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சலமரவா. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒருவருக்கு ஒரு வாழ்த்தில் சொல்லி சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள்.